வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோம்ஜி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிட ஆராய்ச்சி மையம் நமசிவாயம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த விதி வெள்ளலாம் திதி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சஷ்டி திதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தா சப்தமி திதியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சப்தமி திதிகள் பார்த்திங்கன்னா மாதத்தில் வளர்முறை தேய்களின்னு 2 முறையில் வரும். இந்த சப்தமி திதியை பார்த்திங்கன்னா இதோட அதிதேவதை அப்படின்னு எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா சூரிய பகவான், அவர் தான் அதிதேவதை வராது. சப்தமி நித்யா அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். நித்யா தேவி வழிபாடுகளும் செய்யலாம். இதோட வகை வகை பார்த்தோன்னா பத்ரா திதின்னு சொல்லுவோம். தொலைதூர பயணம், புது வாகனம், இடமாற்றம் இதுகளுக்கெல்லாம் இந்த திதி மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த திதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு தொலைதூர பயணம் போனோம்னா நம்மளுக்கு ஏதாவது விஷயமா வெற்றி அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதுசாக வாகனம் வாங்காதான் இந்த திதியில் வாங்கலாம். வீடு, தொழில், இடமாற்றம் இதெல்லாம் செய்கிறதுனா இந்த திதியில் செய்யலாம். திருமண காரியங்களை நம்ம இந்த திதியில் செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கீதங்கள், வாத்தியங்கள் இதெல்லாம் நம்ம இந்த திதியில் கலைத்திறன் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் தயாரிக்கிறதுனா இந்த திதியில் தோணுனோம்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சப்தமி திதியில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேய்வரை சப்தங்களில் வரன் பார்க்குறது இதெல்லாம் தவிர்த்தரணும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சப்தமியில் நல்ல காரியங்கள் பலன் குறைவாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி குரூர காரியங்களை இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடாது. புத்தல் திருப்பணம் இந்த திதியில் நம்ம செய்வது தவறான ஒரு செயல். சரிங்களா? இதோட வழிபாட்டு முறைன்னு எடுக்கிறபோது சூரிய பகவானுக்கு பூஜை செய்யலாம். அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்த டைமில் எழுந்திரிச்சு தாமரை மலர்களாலும் வெள்ளப்பம் அல்லது வெள்ளமெல்லாம் வச்சு நைவேத்தியமாக படைத்து சூரிய பகவானுக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு சந்தனம் இதெல்லாம் அர்க்கியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சூரியனோட மூல மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணலாம். சரிங்களா? ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக அப்படின்னு 12 தடவை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி சப்தமி நித்யா தேவி பூஜையும் நம்ம இந்த திதியில் செய்வது ரொம்ப நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகும். ஓம் சப்த மாத்திரே நமக அல்லது ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? நிவேதனமாக பார்த்திங்கன்னா வெள்ளை அன்னம் அல்லது வெல்லம் சாப்பாடு, அதாவது வெள்ளை சாப்பாடு அல்லது வெல்லம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியநாராயணர் கோயில் ரத சப்தமி வழிபாட்டுகளுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ரத சப்தமி அதை இந்த திதியில் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இதாகும். பதவி, புகழ், அதிகாரங்கள், தன்னம்பிக்கையை கூட்டக்கூடிய திதியாக இருக்கக்கூடிய திருமண காரியங்கள் வச்சோம்னா சுகமான திருமண காரியமாக திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சரிங்களா? சிறப்பான நாட்கள் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி தேதி பார்த்திங்கன்னா ரத சப்தமின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த ரத சப்தமி பார்த்திங்கன்னா சூரியன் உருவான நாளுங்கிறது ஒரு விஷயமா நம்ம ஐதீகமாக வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறோம். பங்குனி மாதத்தில் வர சப்தமி பார்த்திங்கன்னா நந்தா சப்தமின்னு சொல்லுவோம். இது தெய்வ பக்திக்கும் முக்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு இந்த நாளில் வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? உங்களுக்கு இந்த தகவல் போதுமானதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த திதியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.